வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. ஒரு கம்யூனிஸ்ட், நான் அதை பெருமையா சொல்லுவேன். தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் பார்க்காம இருந்திருந்தா நானும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் தான் சேர்ந்து பணியாற்றி இருப்பேன். பேரறிஞர் அண்ணாவையும் கலைஞரையும் பார்த்ததுனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைச்சிக்கிட்டேன் அப்படின்னு பல முறை பெருமையாக சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு இன்று வந்த அண்ணன் சச்சிதானந்தம் அவர்களுக்கு வாக்கு சேகரிப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன். உங்களுடைய இந்த எழுச்சியை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நிச்சயம் வெற்றியை நீங்கள் கொடுக்க போவது நிச்சயம். வருகின்ற ஏப்ரல் 19 நம்முடைய வேலை ஒன்று தான். அனைவரையும் கூட்டிக் கொண்டு போய் வாக்குச்சாவடி கூட்டிட்டு போய் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு சச்சிதானந்தம் அவர்களுக்கு சுத்தியல் அறிவால் நட்சத்திரத்தில் உங்களுடைய வாக்கை செலுத்தி மோடிக்கு தலையில ஒரு மிகப்பெரிய ஒரு கொட்டை நீங்க வச்சு ஆகணும். வைப்பீங்களா? ஒன்று கேட்கிறேம்மா, கடந்த 10 வருஷமா ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள், திரு நரேந்திர மோடி அவர்கள், நான் அவரை பேர் சொல்லி இப்போ கூப்பிடுறதே கிடையாது. அவருக்கு நான் ஒரு நான் ஒரு செல்ல பேர் வச்சிருக்கிறேன். நம்முடைய எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல, முன்னாள் முதலமைச்சர், அவருக்கு நம்முடைய முதலமைச்சர் ஒரு செல்ல பேர் வச்சிருக்காரு. அது என்ன தெரியுமா? பாதம் தாங்கி பழனிசாமி. ஏன் பாதம் தாங்கி பழனிசாமி? யார் காலை பார்த்தாலும் விழுந்துருவாரு, எல்லார் பாதத்தையும் தாங்குவார். அதே மாதிரி நம்முடைய நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன். என்ன தெரியுமா? மிஸ்டர் 28 பைசா. ஏன்னு சொல்லிடுறேம்மா, இந்த 10 வருஷத்துல தமிழ்நாட்டு பக்கம் தலை வச்சு பார்க்கவே இல்லை. வெறும் தேர்தல் மட்டும்தான் வருவார். சென்ற 2019 வருஷம் வந்தார். வந்து மதுரையில் உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணிட்டு போனாருன்னு. ஒரே ஒரு ஒத்த கல் வச்சுட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டு போனாருமா. அந்த கல்லையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். என் வீட்டில் தான் இருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம மாநிலத்துக்கு சொன்னதுக்கு அப்புறம் பல மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சாச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் ₹1 கூட மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அவங்க இன்னும் ஒதுக்கீடு செய்யலை. அது மட்டும் இல்லாமல் எப்பயாவது எட்டி பார்த்தாரா? இப்போ தொடர்ந்து 15 நாளாக தேர்தல் சொன்னோடனே ஒரு 10 நாளாக தமிழ்நாட்டையே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும், அனைத்து ஊருக்கும் போகிறாரு. ஆனால் புயல் அடிக்கும் போது வந்தாரா? தமிழ்நாட்டில் சென்ற டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, டிசம்பர் 16ஆம் தேதி, 17ஆம் தேதி மிகப்பெரிய புயல் அடித்தது. மிக்ஜாம் புயல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலிலாம் கிட்டத்தட்ட மூழ்கிடுச்சு. ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சது. ஆனால் நம்ம யாரும் வீட்டில் உட்காரல. முதலமைச்சர் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்கள், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து மக்கள் பிரதிநிதிகள், அனைத்து கழக உறுப்பினர்கள், அனைத்து கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள், நிர்வாகிகள், நீங்கள் அத்தனை பேரும் களத்தில் நின்று மக்கள் பணியாற்றினோம். யாராவது பார்த்தாங்களா? ஒன்றிய பிரதமர் பார்த்தாரா? 2 பேர் தான் வந்தாங்க. யாரு? நிதியமைச்சர் வந்தாங்க. நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வந்தாங்க. என்ன சொன்னாங்க? எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு? ஒரு தார்மீக உரிமையில் நான் ஒரு முதலமைச்சராக ஒரு கடிதம் எழுதினாங்க. தயவு செய்து எங்கள் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 37,000 கோடி ரூபாய் இழப்பீடு, அதை தயவு செய்து கொடுங்க, எங்கள் மக்களுக்கு இழப்பீடாக கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்க? உங்களுக்கே தெரியும். நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷினா, அதாவது பணம் கொடுக்குற மிஷினா அப்படின்னு கேட்டாங்க. என்ன பண்ணாரு? என்ன சொன்னாரு? எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, வீட்டை பூட்டிக்கோங்க. ஒரு நாள் என்ன பண்ணாரு? திடீர்னு எல்லாரும் வீட்டுக்கு வெளில வாங்க, மெழுகுவத்தி வச்சுக்கோங்க, கையில தட்டு வச்சுக்கோங்க, ஒலி எழுப்புங்க, அதை பார்த்து கோவிட் பயந்து போய் ஓடி போயிடும் சொன்னாரா இல்லையாமா? அதுல நம்மளும் சில பேரை செஞ்சோம், அதை மறந்துடக்கூடாது. ஆனா நம்முடைய தலைவர் தான் என்ன பண்ணாரு? முதலமைச்சர் என்ன பண்ணாரு? நீங்க பண்ணலையா? வாழ்த்துக்கள். நானும் பண்ணல. ஆனா நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? கோவிடை ஒழிக்கிறதுக்கு தடுப்பூசி மட்டும்தான் மருந்து, அது மட்டும்தான் விழிப்புணர்வுன்னு சொல்லி தடுப்பூசியை தானே போட்டுக்கிட்டு, கோவிட் கிட்ட போட்டுக்கிட்டு, பிபிஇ கிட்ட போட்டுக்கிட்டு, கோயம்புத்தூர்ல இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் கோவிட் வார்டுக்குள்ள போய் ஆய்வு செஞ்ச ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தான். இன்னும் சொல்ல போனா இந்தியாவுக்கே வழிகாட்டியா
கோவிட்லேருந்து தப்பிக்கணும்னா தடுப்பூசி மட்டும்தான் வழி அப்படிங்கிற இந்தியாவுக்கே வழிகாட்டினது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான். நீங்கள் தான். அந்த பெருமை உங்களுக்கு மட்டும்தான் சேரும். அப்போது நம்ம பொறுப்பேற்கும் பொழுது அவ்வளவு பெரிய நிதி சுமை. ஆனால் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒவ்வொன்றத்தையும் செஞ்சு காட்டினார், நடைமுறைப்படுத்தினார். 5 கையெழுத்து, முதல் கையெழுத்தில் 5 கையெழுத்து, 5 கையெழுத்தில் முதல் கையெழுத்து என்ன கையெழுத்து போட்டார்? மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி. நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. நான் இப்போ 2 நாளாக சுற்றிக்கிட்டு இருக்கிறேன், எல்லா இடத்துலையும் பார்க்குறேன் அந்த பிங்க் பஸ்ஸு. இப்போ பிங்க் பஸ்ஸுன்னு யாரும் சொல்கிறதில்ல, எல்லா தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ்ஸுன்னு தான் நீங்கள் செல்லமாக அழைக்கிறீங்க. கரெக்டா? பெட்ரோல் லிட்டர் எவ்வளோ? 75 ரூபா. டீசல் லிட்டர் எவ்வளோ? 65 ரூபா. நான் இங்கே எதுக்கு ஓட்டு கேட்க வந்தேன்னு தெரில. நான் இங்கேருந்து போனதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு மைக்கை பிடிச்சி, அம்மா நான் இன்னைக்கு வந்துட்டேன், வந்து உங்களை எல்லாம் பார்த்துட்டேன், உங்களோட எழுச்சியெல்லாம் பார்த்துட்டேன். நீங்கள் எனக்கு தெரியும், நீங்கள் அத்தனை பேரும் நம்முடைய அண்ணன் சச்சிதானந்தம் அவர்களுக்கு சுத்தியல் அறிவால் நட்சத்திர வாக்களித்து, நம்முடைய அண்ணன் சச்சிதானந்தம் அவர்களுக்கு சுத்தியல் அறிவால் நட்சத்திரத்தில் வாக்களித்து லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க போகிற வைக்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்று தான். நான் இன்னைக்கு வந்துட்டு இப்போ அடுத்து நான் இந்த தொகுதி முடிச்சுட்டு மதுரைக்கு போகிறேன், பிரச்சாரத்துக்கு போகிறேன், நாளை காலையில் காஞ்சிபுரம். ஆனால் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்று தான். இத்தனை பேர் வந்திருக்கீங்கல்ல, எல்லா திட்டமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, நம்ம பண்ண எல்லா சாதனைகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. அடுத்த 24 நாள், 19ஆம் தேதி தேர்தல், இன்னைக்கு தேதி 25, 24, இன்னொரு 24 நாள் தான் இருக்குது. அடுத்த 24 நாள் இந்த பிரச்சாரத்தை நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாக்காளராக ஒவ்வொரு வீடாக கொண்டு போய் நீங்கள் சேர்த்து, எதுக்கு நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, எதுக்கு இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற இந்த பிரச்சாரத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். சேர்ப்பீங்களா? நீங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த 10 வாக்குக்கு நான் பொறுப்பு, இந்த 5 ஓட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த 5 வீட்டுக்கு நான் பொறுப்புங்கிற அடுத்த பேச்ச முடிச்சுக்க சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சா? எனவே அதே மாதிரி இந்த திண்டுக்கல் மக்களவை தொகுதிக்கு சில சாதனைகளை நம்ம செஞ்சுருக்கிறோம். கலைஞர் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் ரூபாய் 200 கோடி மதிப்பில் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் ரெட்டியார் சத்திரம் ஒன்றியத்திற்கு கொண்டு வரப்பட்டது. முந்தைய அடிமை ஆட்சியில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படவில்லை. கழக அரசு அமைந்ததும் நம்முடைய தலைவர் அவர்கள் உத்தரவின் பேரில் ரூபாய் 214 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரெட்டியார் சத்திரம் ஒன்றியத்தில் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் விரிவுபடுத்தப்பட உள்ளது. அதேபோல் கொடைக்கானலில் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் தேசிய அளவிலான கூட்டுறவு மேலாண்மை படிப்பு மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி மையம் அமைக்கப்பட உள்ளது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.